சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன் இவர்கள் சிதறி போனார்கள் என்றால் 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் யார் என்றால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 58ஆம் வசனத்திலே, ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுலை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுலினாலே ஏற்கனவே ஆலோசனை சங்கத்தால் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது ஆலோசனை சங்கத்துக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய சவுல் போன்ற வாலிபர்கள் சபையை மிகவும் பாழாக்கி கொண்டிருந்தார்கள். சபையில இருக்கிற மக்களுக்கு மிகுந்த உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே விசுவாச குடும்பங்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு சிதறி போய் பல இடங்களுக்கு அவர்கள் குடியேறி போனார்கள். அவர்கள் போகும் பொழுது வழியெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே போனார்கள் என்று இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது. உபத்திரவங்கள் தேவன் தங்களுக்குள் தந்திருக்கின்ற பொக்கிஷத்தை தூக்கி வெளியே எறியும்படியாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. சரீரத்தில் தான் உபத்திரவங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் ஆத்மாவிலே ஆவியிலே உண்டாயிருக்கிற பலத்தை இந்த உபத்திரவங்கள் ஒன்று செய்ய முடியாது. ஆகையினால்தான் அவங்களுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் உண்டாயிருந்த தெய்வ பலம், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், இவைகளை கொண்டு தேவனுடைய செய்தியை அவர்கள் கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள். இயேசு என்கிற பெயர் அல்லது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவருடைய செய்தி, அவருடைய ஜீவன், அவருடைய செயல்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஆழமாய் பதியும் என்றால் அது அந்த மனிதனை மிகவும் தேவனுக்குரிய மனிதனாக மாற்றி தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாய் அவனை செயல்படுத்த வைக்கின்றது.